குயிக் அண்ட் ஈஸியாக செம்ம ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். செம்ம லைட்டாக ஃபீல் ஆகும், அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது உப்புமா மாதிரி சாப்பிட்லாம், ஆனால் உப்புமானா யாருக்கு தாங்க பிடிக்கும்? அதனால நான் இன்றைக்கி கொலக்கட்டை வெர்ஷன்லாம் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் சாமி எடுத்துகிட்டு 4 தடவை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. மினிமம் 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். இப்போது கடாயை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச வத்தல் 3 எடுத்திருக்கேன். அதை விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், பெருங்காயத்தூளை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போது 1/4 கப் போல் துருவின தேங்காயில் இருக்கிற தண்ணி போகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் சாட்டே பண்ணால் போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த கப்பில் சாமை எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கலந்து விட்டுட்டு சாமையை நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா வடிச்சிட்டு அதை இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி போட்டுருங்க. சாமை ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 80% போல் குக் ஆனால் போதும். இதுக்கப்புறம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கை பொறுக்கிற சூடு வர்றப்போ நல்லா டைட்டாக கொலக்கட்டை மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஆவியில் வேக வைக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சாமை தண்ணியில் கொதிச்சு 80% வெந்துருச்சு இல்லையா, அதனால் ஸ்டீம் பண்ணுறப்போ 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். இந்த சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான வெர்ஷனை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கையோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு ரெசிபியில் மீட் பண்ணலாம்.